இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம், 2வது தலைப்பு அண்டலிங்கம். பாடல் எண் 1719. சென்ற பாடல் 18 பார்த்துருப்போம். ஒரே ஒரு சாதக முறை ஒன்று, அதாவது சிவலிங்கத்தை எப்படி பாவனையில் நமக்குள்ளே நிலைநிறுத்தி வைத்து தியானம் செய்தல் அப்படின்றத ஒரு நீண்ட விளக்கமாக பார்த்துருப்போம். ஸோ அங்கேருந்து இந்த பாடல் தொடருகிறது. முதலடியில் முத்துடன் மாணிக்கம் ஒய்த்த பவளமும், இது முதலடி. இந்த முதலடி எல்லாமே நம்ம நவகிரக கற்கள்னு சொல்லுவோம். இந்த இடத்துல முத்து, மாணிக்கம், பவளம் இந்த கல்லாக கொடுத்துருக்காரு. ஆனால் இது எல்லாமே ஒரு உவமை தான், ரொம்ப மறைபொருளாக உள்ளே வச்சுருக்காரு. இந்த இடத்துல கொஞ்சம் விரிவாக விளக்கம் பார்த்தா புரிந்து கொள்ள முடியும். இப்போது இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்? முத்து, மாணிக்கம், பவளம் 3 கல் சொல்லியிருக்காரு இது முதலடியில். இப்போது சிவலிங்கத்தை மனசுக்குள்ளே வச்சு எப்படி தியானம் பண்ணணும், எப்படி பாவனை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பாவனை பண்ணும்போது பானம் என்ன பண்ணுது, பலிபீடம் என்ன பண்ணுது, ஆவுடையார் என்ன பண்ணுது அப்படின்றத ரொம்ப நீண்ட விளக்கமாக பார்த்துருந்தோம். அப்படி தியானம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு, தியானம் செய்பவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன் இந்த இடத்துல. முதல்ல முத்துடன் அப்படின்னு சொல்கிறார். முத்து என்றால் தெரியும் எல்லாருக்கும். முத்தினுடைய தன்மை என்ன, முத்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிப்பி எல்லாருக்கும் தெரியும். சிப்பிக்குள்ளே தான் முத்து உருவாகுது. இந்த சிப்பி என்ன பண்ணும் இந்த இடத்துல, அது தன்னுடைய வாயை திறக்கும் போது, தன்னுடைய உடம்பை திறக்கும் பொழுது எந்த ஒரு வேற்று பொருள் உள்ளே வருகிறதோ, நம்ம சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு மழை நீர் உள்ளே போகும், உள்ளே போய் அது ஒரு முத்தாக உருவாகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் செயற்கை முத்து இன்ஜெக்ஷன் பண்ணிலாம் கூட வர வைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய தன்மை என்னென்னா, வெளிப்பொருள் உள்ளே ஏதோ ஒன்று உள்ளே நுழையும் பொழுது அந்த பொருளை என்ன பண்ணுது, அந்த உள்ள வேற ஒரு பொருள் உள்ளே வருது, வந்தவொடனே அதற்குள்ளேருந்து ஒரு திரவம் சுரக்குது. இந்த இடத்துல அந்த சுரக்கின்ற திரவம் தான் என்ன ஆகுது, அடுக்கடுக்காக மேலே பதிகிறது. ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும். அப்படியே அந்த லேயராக ஃபார்ம் ஆக என்ன ஆகுது, அதுதான் அப்படியே ஒரு கூடு மாதிரி உருவாகி முத்துவாக உள்ளே உருவாகுது. இது அறிவியல். ஏன்னா முத்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வரும். இது எப்படி வளருதுன்னா, சின்னதுலேருந்து பெருசாக வளருதுன்னு பொருள் அல்ல. அதற்கு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல, அதுக்குள்ளேருந்து உருவாகின்ற ஒரு திரவம். அந்த திரவத்திற்கு கூட நாக்ரே அப்படின்னு ஒரு பேர் ஒன்று குறிப்பிடுவாங்க. அதுபோல் இப்போ இந்த யார் சிவனை இந்த இடத்துல தியானித்து அமருகின்றார்களோ, இப்போ தியானத்தை அமர்றோன்னு வச்சுக்கோம், நமக்குள்ளே சிவலிங்கத்தை வச்சு தியானம் பண்ணுறோன்னா, வெளியிலேருந்து நமக்கு என்னென்னலாம் முதல்ல வருது, தொந்தரவுகள் தான் முதல்ல வரும். அதிகபட்ச தொந்தரவு சத்தம் தான். இந்த இடத்துல வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தம். அதை விட அதிகமானது ஒன்று இருக்குது, நம்முடைய மனதினுடைய எண்ணம். இந்த இடத்துல அலைபாயும், வேறு எல்லாத்தையும் யோசிக்கும். அப்போ தான் தியானம் பண்ண உட்காரும் பொழுது அலுவலகம், நண்பர்கள், வெளியில் பார்த்த விஷயங்கள், எல்லாம் வெளியில் பார்த்த விஷயங்கள் தான் இருக்கும். எல்லாமே என்ன பண்ணுது, உள்ளே நம்ம தியானம் செய்ய விடாமல் தடுக்கும். இந்த முத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குளுமை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, இதெல்லாம் முத்தினுடைய ஒரு பெயர் சொல் காரணமாக இருக்கும். அப்போது இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, யார் ஒருவர் தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றாரோ அவருக்கு, இப்போ இந்த பலிபீடம்னு சொன்னோம்ல, தேவையில்லாதவற்றையெல்லாம் அழிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்ன பண்ணுது இந்த இடத்துல, அந்த நடுப்பகுதி இந்த இடத்துல வெளியிலிருந்து வரக்கூடிய சத்தம், மனதிற்குள் தேவையில்லாமல் வருகின்ற சிந்தனைகள், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுதான், இது வெளியிலே லேயராக ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று உருவாகின்றது. இந்த இடத்துல அந்த திரவம் மாதிரி, முத்துக்குள்ளே திரவம் உருவாகும்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று உருவாகிறது. என்ன உருவாகின்றது என்று பார்த்தால் அது அமைதி. அந்த அமைதி தான் என்ன பண்ணுது, லேயராக ஃபார்ம் பண்ணி நம்மை சுற்றி யார் தியானம் செய்கிறார்களோ அவர்களை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி வச்சிருது இந்த இடத்துல. அதான் முத்து என்ற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அது என்ன பண்ணும் இந்த இடத்துல, அப்போது அது ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல அந்த தியானத்தை செய்பவர்களுக்கு, சிவலிங்கத்தை மனதிற்குள் வைத்து பாவனையில் தியானம் செய்பவர்களுக்கு, அருகில் ஒரு இடியே விழுந்தாலும் சரி, இந்த இடத்துல அவருக்கு எந்த சத்தம் வராது, எந்த பாதிப்பில்லாத நிலையில் அவர் இருப்பார்.
நம்ம பல பாடல்கள் இதுக்கு முன்னாடிலாம் 4வது தந்திரத்தில் நிறைய தியான முறைகள்லாம் பார்த்துருப்போம். அப்போது தியானம் செய்யும்போது எந்த சத்தமும் நம்மை பாதிக்காத நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த இடத்துல எப்படி அந்த பாதிப்பில்லாத நிலை வரும் அப்படின்றத இந்த பாடலை வந்து நம்ம கொஞ்சம் சான்றாக வச்சுக்கலாம். சாதக முறை இந்த சாதக முறைக்கு மட்டும் இல்லை, எந்த சாதக முறை செய்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் உள்ளே இருந்து நம்ம அமைதி வருது இல்லையா. இப்போ ஞானிகள் சித்தர்லாம் எதனாலும் பாதிக்கப்படாத நிலையில் அமைதியாக இருக்காங்க இல்லையா. காரணம் என்ன? வெளியிலிருந்து வரக்கூடிய எதுவும் அவர்களுக்கு உள்ளே செல்வதே இல்லை. ஏனெனில் எல்லாமே வெளியிலே தடுத்துருது இந்த இடத்துல. ஏன்னா உள்ளுக்குள்ளே அமைதி என்ற ஒன்று ஒரு லேயர் போல் அவங்கள ஃபார்ம் பண்ணி வச்சுடுச்சு இந்த இடத்துல. ஸோ உள்ளுக்குள்ளே அந்த அமைதி தானாகவே வந்து விடுகின்றது இந்த இடத்துல. அதான் முத்து அப்படின்னு முதல்ல சொல்கிறது. இந்த முத்துவுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். வெளியிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வரும், எல்லாத்தையுமே வந்து தடுத்துருதான்னு கேட்டால் இல்லை. ஒரு மண் மாதிரி வச்சுக்கலாம். மண் வந்து பார்த்தோம்னா கெட்டது தேவையில்லாத எதை போட்டாலும் சரி மண்ணோட மண்ணாக மக்கி கொடுத்துருவோம் இந்த இடத்துல. எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி. இப்போ இந்த உலகத்தில் பிளாஸ்டிக்கு தெர்மாக்கோல்லாம் அதெல்லாம் சீக்கிரத்தில் மக்காது அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஆனால் அதுக்கும் ஒரு வருட காலம் இருக்குல்ல, 1,00,000 வருஷம் ஆனால் இதெல்லாம் மக்கி போகும் அப்படின்னு சொல்லி அறிவியலே சொல்லுது இந்த இடத்துல. அப்போ ஏதோ ஒரு காலத்தில் அதையும் மண்ணோட மண்ணாக மக்கிடுது இந்த பொருள். ஆனால் அதுவே வேறு ஒரு விதையை போட்டோம் என்றால் அது அழகாக மரமாக்கி கொடுத்துருது இல்லையா. அதுபோல் இந்த முத்து தேவையில்லாததை மட்டும்தான் வெளியே தடுத்து நிறுத்தி விடுகின்றது. தேவையான ஆனந்தம் அது என்னென்னலாம் இருக்கோ, இறை ஆற்றல் என்னெல்லாம் தேவையோ அதை உள்ளே ஈர்த்து அது வைத்து கொள்கின்றது இந்த இடத்துல. அடுத்து மாணிக்கம். மாணிக்கம் என்று சொல்லக்கூடியது எதை குறிக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, ஒன்று மன உறுதி, இன்னொன்று நம்முடைய ஆரோக்கிய உடம்புல வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், பத்திரமா வச்சுக்கோ. அதான் வந்து மாணிக்கக்கல் குறிப்பிடும் இந்த இடத்துல. தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்குவோம். சில நேரங்களில் இன்றைக்கே பல நேரங்களுக்கு சாதாரண நிலையிலே நமக்கு சில நேரங்களில் சலிப்பு வரலாம். ஆமாம், டெய்லி உட்காந்து பூஜை பண்ணுற என்ன கொடுத்துட்டாரு சாமி அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். நமக்கே சில நேரம் தோணிருக்கலாம் எப்பயாவது ஒரு வாட்டி. இல்லைன்னா டெய்லி உட்காந்து தியானம் செய்வோம். அன்றைக்கி தியானம் செய்யணும்னு உட்கார போகும்போது இன்றைக்கி செய்யணுமா, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு செய்வோமே, சோம்பேறித்தனம் வந்து நிற்கும். அப்போ என்ன பொருள்? அது சோம்பேறித்தனம் வந்து விட்டது என்பது ஒன்றாக இருந்தாலும் முக்கியமான பிரச்சனை அங்கே மன உறுதி இல்லாமல் இருக்கின்றது. அப்போ மன உறுதி இங்கே இயற்கையாகவே உள்ளே வருகிறது. என்னானாலும் சரி நான் இங்கே அமர்ந்து அந்த தியானத்தை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிற அது வரும். ஏன்னா இப்போ இந்த தியானம் செய்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நம்மலாம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்றதையே பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் பண்ணுவோம் தெரியுமா, 1 மணி நேரம் பண்ணுவோம் தெரியும்னு பெருமையாலாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே தவசிகள் முனிவர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நாள் கணக்காக உட்காந்துட்டு பண்ணுறாங்க. இந்த சாப்பிட்றதில்ல, தண்ணி தவிடிக்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. இன்றைக்கும் பலர் இருக்காங்க. அதுபோல் இமயமலைக்கிட்டெல்லாம் போய் பார்த்தோம்னா அதற்கு சில உபாயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதை செஞ்சிட்டோம்னா பசிக்காது இந்த இடத்துல, தண்ணி தாகம் எடுக்காது, உடல் கழிவுகளை வெளியேற்ற வேண்டிய வேலையே இருக்காது. அதெல்லாம் செஞ்சுட்டு போய் 1 வாரம் 10 நாள் உட்காந்துட்டு இருந்துட்டா வராங்க இன்றைக்கும். நான் சொல்கிறது சாதாரண நிலையில். அவங்களாம் ஒன்றும் முனிவர் ஆகிட்டாங்க ஞானி ஆகிட்டாங்கன்னு சொல்ல வரல. சாதாரண நிலையில் இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. இப்போ மன உறுதி இந்த இடத்துல. 2வது ஆரோக்கியம். இப்போ சாப்பிடாமல் கொள்ளாமல் இருக்கும்போது உடல் எந்த அளவுக்கு பாதிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இது வந்து இந்த இடத்துல நடக்குது. மாணிக்கம் அடுத்தது 2வது சொல்கிறார். மன உறுதி, ஆரோக்கியம், அமைதி வந்துருச்சு, மன உறுதி வந்துருச்சு இந்த இடத்துல உட்காந்து தியானம் செய்யணும்னு சொல்லி. அடுத்தது உடம்புல ஆரோக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மை பெறுகிறது. அடுத்தது ஒய்த்த பவளமும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒய்த்த என்றால் என்ன? ஒய்தல். ஒய்தல் என்ற வார்த்தைக்கு இழுத்தல் என்ற வார்த்தையும் பொருளாக இருக்கிறது, போக்குதல் என்ற வார்த்தையும் பொருளாக இருக்குது இந்த இடத்துல. ஒன்று இழுத்தல், ஒன்று போக்குதல். மண்ணுக்கு உதாரணம் சொன்னோம் இல்லைங்களா, நல்லதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, தேவையில்லாததெல்லாம் மண்ணோட மண்ணாக மக்கி போகும்னு சொல்லி. அதுபோல் இந்த இடத்துல ஒய்த்தல் என்ற வார்த்தைக்கு தமிழ் அகராதியிலே ஒன்று செலுத்துதல், இன்னொன்று இழுத்தல். இந்த இடத்துல போக்குதல் இழுத்தல் ரெண்டு அர்த்தமும் ஒரே வார்த்தைக்கு பொருளாக இருக்குது. இப்போ பவளம் என்று சொல்லக்கூடியது எதை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, தைரியம் என்பது ஒன்று, தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது என்பது ஒன்று, பயம் என்றதை போக்குகின்றது என்பது ஒன்று. இதெல்லாம் இப்போ எப்படி இதெல்லாம் இந்த வார்த்தை இந்த கல்லுக்கு ஒப்பீடாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜாதக ரீதியாகவே பார்த்தோம் அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இயற்கையாகவே சில பேருக்கு ஜாதக ரீதியாக பயம் இருக்கலாம், இல்லை இயற்கையிலே இருக்குன்னா ஜோசியை காட்டி அட்டையோ கொண்டு போய் கொடுத்தா இந்த பவளக்கல் ஒன்று கையில் போடுங்க, பயம் போயிடும், தைரியம் ஜாஸ்தி வந்துடும்.
இது சொல்லுவாங்க. இக்காலத்தில் இப்போ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்கிறதில்ல. ஒரு காலத்தில் ஏதாவது மனக்குறை ஏதாவது ஒன்று இருந்தால் அதற்கு ஏற்றார் போல் இருக்கக்கூடிய கற்களை வந்து கையில் போட சொல்லுவாங்க. பின்னாடி வந்து அது ராசிக்கல்லாம் மாறி இந்த ராசிக்கல் இவருக்கு தான் போடணும் அப்படின்ற மாதிரி எப்படி எப்படியோ கோணங்கள்லாம் மாறி விட்டது. ஆனால் உண்மையிலே அக்காலத்தில் எல்லாரும் கையில் ராசிக்கல் போட்டிருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து இதான். முத்தாக இருந்தாலும் பவளமாக இருந்தாலும் மாணிக்கமாக இருந்தாலும் கல்லுக்கு என்று ஒரு தன்மை உண்டு. அந்த தன்மை என்ன பண்ணுது, நம்மளுடைய மனத்தை குணங்களை மாற்றி நமக்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும். எந்தெந்த கல்லுக்கு என்னென்ன தன்மை இருக்கோ அதற்கு ஏற்ற கற்களைத்தான் அவர்களுடைய மன பாதிப்பிற்கோ உடல் பாதிப்புக்கோ தேவையான கற்களை அணிந்து கொண்டார்கள். இன்றைக்கி அது தொழில் ரீதியாக வேறு மாதிரி போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அப்போ பவளம் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல ஒன்று தன்னம்பிக்கை, தைரியம், இன்னொன்று பயம். இப்போ ஒய்த்த பவளம்னு சொன்னார். அப்போ உன்னை போக்குது, உன்னை இழுக்குது. எதை போக்குது? பயம் என்ற ஒன்றை போக்கும். மனதிற்கு தேவையில்லாத சிந்தனைகள். பயம்னா ஒரு பொருளை பார்த்து பயப்படுறது மட்டும்தான் பயம் என்பது அல்ல. இந்த இடத்துல மனம் எப்பொழுதெல்லாம் சலிப்படைகிறதோ, நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நான் எதுக்கு இந்த தியானம் பண்ணணும், உண்மையிலே நான் சரியாக தான் செய்கிறேன்னா, தியானம் செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம சரியாக சமைக்கும் போது எல்லாருக்கும் வரும்ல, கரெக்டாக தான் செஞ்சுருக்கோமா இல்லையா, டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையா, உப்பு போட்டோமா இல்லையா, சந்தேகம் வருதில்ல. அந்த மாதிரி பல பேருக்கு இன்றைக்கி என்றைக்காவது ஒரு நாளைக்கு வரும், நம்ம கரெக்டாக தான் சாமி கும்பிட்றோமா, உண்மையிலே சாமி இருக்காரா. எல்லாருக்கும் நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் ஒரு வினாடி நேரமாவது மனசுக்குள்ளே வந்துட்டு தான் போகும் நிச்சயமாகவே. இந்த இடத்துல அதெல்லாம் பயம்தான். இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுதான் அந்த பவளம் அது போக்குகிறது, தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது, இழுக்குதான் இதெல்லாம். ஸோ அடியிலே முத்து மாணிக்கம் ஒய்த்த பவளமும் இந்த இடத்துல 3 விஷயம் சொல்லிட்டார். அப்போ தியானம் செய்யும்போது என்னென்னலாம் நடைபெறுகின்றது, இப்படியெல்லாம் நம்மளுடைய மனத்தை சரிப்படுத்துகிறது. எது பண்ணுது இந்த இடத்துல? எந்த சாதகத்தை, சிவலிங்கத்தை மனதிற்குள் பாவித்து யார் ஒருவர் இந்த இடத்துல தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். இந்த இடத்துல அடுத்தடியில் என்ன சொல்கிறாரு? கொத்தும் அக்கொம்பு சிலை நீர் கோமளம். இது 2வது அடி. கொத்தும் அக்கொம்பு அப்படிங்கிற கொத்து என்று சொல்லப்படுவது என்ன? நம்ம ஒரு பொருளை வந்து கொத்துதல்னு சொல்லுவோம். ஒரு விவசாய நிலங்கள்லையோ இல்லை செடி போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் கொத்தி விடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வீடு கட்டும் போது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை கொஞ்சம் கொத்தி தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கொத்தும் அக்கொம்பு அப்படிங்கிறார், அந்த கொம்பு அப்படிங்கிறார். அப்போ ஒரு பொருள் கொத்துது, அந்த கொம்புன்னு சொல்கிறது ஒரு உளின்னு வச்சுக்கலாம், புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு உளின்னு வச்சுக்கலாம். அந்த உளி என்ன பண்ணுது? தேவையில்லாத பொருட்களை அங்கிருந்து நீக்கி கொடுக்கின்றது. சிலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சிலையை செதுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நல்லா ஆழ்ந்து பார்த்தோம்னா சிலை கல்லுக்குள்ளே தான் இருக்குது. சிலைக்கு வெளியில் தேவையில்லாத பொருளெல்லாம் நீக்கினாங்கன்னா உள்ளே இருக்க சிலை வந்துடுச்சு இந்த இடத்துல. அப்போ ஒரு பொருளில் தேவையில்லாதவற்றை ஒரு முருகர் சிலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கல்லை கொடுத்து அவர் என்ன பண்ணார்? முதல்ல முருகருக்கு வெளியில் இருக்க தேவையில்லாததெல்லாம் நீக்கிக்கிட்டே வருவார். பார்த்தா உள்ள நடுவில் இருக்க முருகர் வெளில வந்துடுறார். அந்த மாதிரி இங்கே கொத்தும் அக்கொம்பு அப்படின்னா கொத்தி 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 என்ன பண்ணுறோம்? தேவையில்லாதது எல்லாத்தையும் நீக்கி வெளியே நீக்கி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி? அக்கொம்பு அப்படிங்கிறாரு, அந்த கொம்புங்கிறாரு. இங்கே கொம்பு என்று சொல்லப்படுவது எது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா சிலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இங்கே சிலை கிடையாது இந்த இடத்துல. சிலை என்றால் கற்சிலை என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல சிலை இல்லை. எது சிலை? இந்த மானசீகமாக மனசுக்குள்ளே நம்ம ஒரு சிவலிங்கத்தை பாவனை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல சிலை. அது ஏன் சிலைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா, இப்போ கண்ணை மூடி நம்ம உட்காந்து தியானிக்கிறோம், சிவலிங்கத்தை உட்காந்து தியானிக்கிறோம். அப்படியே கண்ணு முன்னாடி பாவனையில் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோம். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ பயிற்சி செஞ்சுட்டுனா கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இப்போது பயிற்சி செய்து பழகிட்டோம். நான் ஒரு வருஷம் சொல்கிறது குறைவான நாளாக சொல்கிறேன், இது பல வருஷம் ஆகும் இப்போ இந்த சிலைன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிறது. கண்ணை திறந்துட்டா கூட சரி, அதுக்கப்புறம் தியானம் செஞ்சு எந்திரிச்சிட்டு நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனாலும் அது பாவனையில் உள்ளேயே அந்த சிலையானது, அந்த சிவலிங்கத்தை பாவிச்சு தியானம் பண்ணோம் இல்லையா, அந்த பாவனையில் சிலை அப்படியே நிற்கும். இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கடினம் தான், பட் இயல்பான முறையில் புரிஞ்சிக்கலாம். சினிமா பார்த்துட்டு வரோம், பாட்டு நல்லா இருக்குது, நம்மையும் அறியாமல் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோம்ல இல்லையா. சினிமா பார்க்குறோம் உட்காந்து தேட்டர்லையோ, இல்லை பாட்டை கேட்குறோம் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே. ஆனால் அதுக்கப்புறம் வேறு வேலை பார்க்கும்போது நாம் வாட்டுக்கு வேலை பார்த்துட்டோம், கார் ஓட்டிக்கிட்டோ ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்மையும் அறியாமல் வாய் தானாகவே அம்மிங் பண்ணும், பாட்டு பாடும்
இல்லையா? அது போலவே இந்த இப்போ வீடியோ கேம் விளையாடுறவங்களுக்குலாம் அந்த ஒரு சிக்கல் இருக்குது. சிறுவர்களுக்கு பெரியவர்களே இதை சில நேரம் அனுபவிக்கலாம். தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் சரி. 5 மணி நேரம் வீடியோ கேம் விளையாடிட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ அதை ஓ, அப்படியே இது. மூடி வச்சுட்டு போய் கண்ணை மூடுனா கண்ணு முன்னாடி ஃபுல்லாக அதான் வரும், கனவுல ஃபுல்லாக ஓ, அதான் வரும். புகாரி. எல்லாருக்குமே இந்த அனுபவம் ஓகே, இருக்கு. ஓகே. ஐயா கொஞ்சம் மீட் போட்டுக்கோங்க ஐயா. ஸோ அப்போ ஏதோ ஒன்று நாம் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்யும்போது அது நாம் அந்த காரியத்தை செய்வதை விட்டுவிட்ட பிறகும் கூட நம்முடைய மனதில் அது உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் செய்கிற விஷயமே நம்ம பாதித்து மண்டை ஃபுல்லாக ஓடுது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டிவி பாருங்கள், ஃபுல்லாக நைட்டு போய் படுத்து தூங்குறதுக்கு கண்ணை முன்னாடி டிவி மட்டும்தான் கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து வேறு எதுவுமே ஓடாது. இது பயிற்சியாகவே நீங்களே செய்து பார்க்கலாம். ஒரு நாள் டிவி பார்த்தாலே இந்த விஷயம் இருக்குது. அப்போ ஒரு வருஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த சிவலிங்கம் உள்ளே வந்து பதிந்து விடும். இப்போ நம்ம தியானமே பண்ணலை, எந்திரிச்சு வேலை பார்க்குறோம், இங்கே குளிக்க போகிறோம், இல்லை சாப்பிட போகிறோம், இல்லை அலுவலகத்துக்கு போய் எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த சிவலிங்கமானது சிலை போல் உள்ளே அப்படியே நின்று விடும். அந்த சிலை மாதிரி நம்ம எந்த சிவலிங்கத்தை பாவித்து வைத்திருக்கிறோமோ அந்த சிலை தான் என்ன பண்ணுது, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய மும்மலங்களை பாவங்களை கொத்தி 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 அகற்றி தன்னை இன்னும் மெருகேற்றி இன்னும் உறுதியாக உள்ளே நிற்கின்றது. அதான் கொத்தும் அக்கொம்பு சிலை அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்து என்ன சொல்றாரு, நீரு கோமளம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல நீர் என்று சொல்லப்படுவது எது? நம்ம தண்ணின்னு ஒரு பொருள் இருக்குது, நீர் என்று கொண்டால் நீர், தண்ணீர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இன்னொரு பொருள் நீர் என்றால் சாம்பல், விபூதி என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. இந்த சிலை என்ன பண்ணுதா, கொத்தி 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 உடம்புல இருக்கக்கூடிய அந்த நம்ம உடம்பு இருக்கக்கூடிய மும்மலங்கள் ஆணவம் தேவையில்லாத எவ்வளவோ நீக்க முடியுமோ அவ்வளத்தையும் நீக்கி கொடுக்கின்றது. இந்த இடத்துல நீக்கி எரிக்கிறதுன்னு வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா நீர் என்ற வார்த்தை கொடுத்துருக்காரு. சாம்பல் சாம்பலை இன்னொரு பொருளாக உருமாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு பொருளை எரிக்கிறோம், இப்போ விபூதி செய்கிறதுக்காக வரட்டியவோ இல்லை திருமந்திரத்தில் சொன்னபடி அரச மரம் வாழை மரம் அத்தி மரம்னு சொல்லியிருப்பார். இந்த 3 மரத்தை போட்டு எரித்தோம்னா சாம்பல் வந்துடும். இந்த சாம்பலை எந்த பொருளாக மாற்ற முடியும்? நாம தண்ணி ஊற்றி குழச்சி கிழிச்சு உருண்டை பிடிச்சாதான் உருண்டை பிடிக்க முடியும். அப்போ கூட அது சாம்பல் தான். அந்த இடத்துல சாம்பல் உருண்டைன்னு தான் சொல்லுவோம். அந்த இடத்துல சாம்பலை வேறு பொருளாக மாறாத ஒரு பொருளாக அது மாறி அங்கே இடத்துல நிற்குது இல்லையா? அதுபோல் இந்த சிவலிங்கம் உள்ள என்ன பண்ணுதான், இந்த இடத்துல அவரிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத அத்தனை பொருட்களையுமே மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்தையும், இறைவனை அடைய தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் என்ன பண்ணுதான், கொத்தி கொத்தி விலக்கி விட்டு இறுதியில் அழியா பொருளாக அது உள்ளே மாற்றி நிற்க வைக்கிறது. அதான் நீர். அடுத்து கோமளம் அப்படிங்கிறாரு. கோமளம் என்றால் இந்த இடத்துல மகாலட்சுமி என்று பொருள், இந்த இடத்துல செல்வம் என்று பொருள். கோமளவல்லின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாடலில் கோமளம்னு கொடுத்துருக்காரு. பேர் பார்த்துருப்பீங்க, கோமளவல்லி. மகாலட்சுமி தாயாருக்கு பல கோயிலில் பேரே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கோமேதகம்னு கல் கூட இருக்குது இந்த இடத்துல, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் மகாலட்சுமி ஒரு சிம்பிளுக்காக தான் குறிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க இந்த இடத்துல கோமேதக கல். ஆனால் நம்ம இந்த பாடல் எல்லாமே பாவனையில் தான் வருது எல்லாமே. இந்த இடத்துல எல்லாம் மகாலட்சுமி இந்த இடத்துல அவளை குறிக்கும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் பாவிச்சு நம்ம உள்ளக்குள்ளே வச்ச லிங்கம் என்ன பண்ணுது, இந்த இடத்துல உள்ளே உறுதியாக ஒரு சிலை போல் நின்று தேவையில்லாதவற்றையெல்லாம் அழித்து ஒரு மாறாத பொருளாக உள்ளே உறுதியாக நின்று இந்த ஆன்மாவுக்கு தேவையான செல்வங்கள் அனைத்தையும் கொடுக்கின்றது. அதான் மகாலட்சுமி கோமணம்னு சொல்கிறார். இப்போ செல்வம் என்றாலே எடுத்தோடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த இடத்துல பொன் பொருள் தங்கம் இதைத்தான் பொருள் எடுத்துக்கிறோம். ஆனால் பொருள் என்பது இது அல்ல. எது நம்மை இறைவனத்தில் அழைத்து செல்கின்றதோ அதான் பொருள். இந்த இடத்துல எவையெல்லாம் இறைவனத்தில் நம்மை அழைத்து செல்கின்றதோ அதை விட பெரிய செல்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மீதி நம்ம உலக ரீதியாக பார்க்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே அழியக்கூடியது தான். இந்த இடத்துல அழியா செல்வம் என்றால் அது ஒன்று தான். இந்த இடத்துல சொல்ல நீர் கோமளம் அப்படின்னு சொல்லப்படுறது எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல உள்ளே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பொருளாக செல்வத்தை கொடுக்கக்கூடியாக சிவலிங்கமாக அது மாறி உள்ளே நிற்கின்றது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போது சாதகம் செய்ய ஆரம்பிக்கிறோம், உள்ளே இருக்க கெட்டதெல்லாம் போயிடுச்சு, மனதைரியம் வந்துடுச்சு, அமைதி வந்துடுச்சு, இறைவனிடத்தில் கூட்டு போகிற அந்த செல்வமும் கிடைச்சிடுச்சு இப்போ இந்த இடத்துல. ஸோ மொதல் 2 அடியில் இது சொல்லியிருக்கேன். 3வது அடியில் அத்தன் தன் ஆகமம் அன்னம் அரிசியாம், இது 3வது அடியில் சொல்கிறார்.
அத்தன் தன் ஆகமம் அப்படிங்கிற. அத்தன்னா இந்த இடத்துல தந்தை அப்படின்னு பொருள். யார் தந்தை இந்த இடத்துல? இறைவன் தான் தந்தையாக நிற்கின்றார் இந்த இடத்துல. தந்தை என்ன செய்வார் இந்த இடத்துல? உபதேசிப்பார், நல்லதை சொல்லி காட்டுவார். இது எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, வீட்டில் எந்த அப்பாவாக இருந்தாலும் சரி என்ன செய்வான், பையனை குறிப்பிட்ட வயது வந்தோடனே இந்த ஆசிரியரிடம் சென்று கல்வி கற்றுக்கொள், உனக்கு நல்லா சொல்லி கொடுப்பாரு, உன் வாழ்க்கைக்கு உதவும், போய் பள்ளியில் சேர்த்து விடுவார். இல்லை வேறு ஏதாவது அவனுக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவனுடைய விருப்பத்தை பார்த்து இந்த இடத்திற்கு சென்று கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுவார். இந்த இடத்துல தந்தையாக இருப்பவர் ஒரு வழிகாட்டின்னு வச்சுக்கலாம். அப்போ அத்தன் அப்படின்னு தன் ஆகமம் அப்படிங்கிறார். அத்தன் என்றால் இந்த இடத்துல இறைவன் தந்தையாக நின்று வழிகாட்டுகின்றார், அதான் தன் ஆகமம் அப்படிங்கிறார். இறைவன் இந்த உலகத்தையே வேதத்தின்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. வேதத்தினுடைய விரிவு தான் ஆகமம், இந்த இடத்துல விளக்கம் தான் ஆகமம். அப்போது அந்த ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதில் உள்ளபடி, இந்த ஆகமத்தில் உள்ளபடி என்ன பண்ணுறாராம், இறைவன் இங்கு வழிகாட்டுகின்றார், எப்படி நீ இறைவனிடத்தில் செல்ல வேண்டும் என்று. வேணா உள்ள செல்வம் இருக்கு, மகாலட்சுமி உட்காந்துருக்கா, அப்போ அவங்க சொல்லி இறைவன் தந்தையாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சொல்லி கொடுக்குறத கடைபிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா என்ன ஆகும், அந்த பயணத்திற்கு நாம் இங்கு செல்லலாம். அடுத்தது அன்னம் அரிசியாம், அடுத்தடியில் சொல்கிறார். இப்போ அன்னம் அரிசியான்றதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கடினம் தான். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேறொரு கோணத்தில் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இப்போ அன்னம் என்று சொல்லப்படுவது சாதம், அரிசி என்று சொல்லப்படுவது சமைக்காத ஒரு பொருள். இப்போது இந்த உள்ளுக்குள்ளே ரெண்டு இருக்குது. நம்மளுடைய மனதிற்குள்ளே சமைக்கப்பட்ட பொருள் என்றால் எது, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் சமைக்கப்பட்ட பொருள். உலக ரீதியாக எப்படி சாப்பிடணும்னு தெரியும், எப்படி தண்ணி குடிக்கணும்னு தெரியும், இதெல்லாம் உலக அறிவு இந்த இடத்துல. இதெல்லாம் எனக்கு தெரியும் என்றால் ஒருத்தர் மருத்துவத்திற்கு படிச்சிருப்பார், அப்போ அதெல்லாம் அவருக்கு மருத்துவத்தை பற்றி அனைத்தும் தெரியும் என்றால் அப்புறம் சமைக்கப்பட்ட உணவு போல் அவருக்கு அந்த அறிவு இருக்கும் இந்த இடத்துல. அரிசி என்று சொல்லப்படுது சமைக்கப்படாதது. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஒன்று இருக்குன்னு தெரியும், இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குன்னு தெரியும் டாக்டருக்கு, ஆனால் அது என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியாது. எப்படி வீடு கட்டணும்னு தெரியுமா இன்ஜினியருக்கு? தெரியாது. அப்போது ஒன்று இருக்குன்றது தெரியும், ஆனால் அது எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாது இந்த இடத்துல. அதான் அன்னம் அரிசியாம். இப்போது இறைவன் உள்ளேருந்து வழிகாட்டுறாரு. வழிகாட்டும் பொழுது ஏற்கனவே தெரிந்தவைகளும் இங்கே இருக்கும், தெரியாதவைகளும் இருக்கும். இப்போ இறைவன் இங்கே சொல்லி கொடுக்கும்போது, சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போதே இது எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் அகங்காரம் இந்த இடத்துல. பல நேரங்கள் இருக்கும். இதை புரிஞ்சுக்கணுன்னா அகத்தியர் தன்னுடைய பாடலை போகரை வச்சு குறிப்பிடுவார். ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. போகர் இருக்கக்கூடிய அத்தனை மூலிகைகளையுமே ஆய்வு செய்து பார்த்து நவபாஷண சிலைலாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அவ்வளவு அறிவாற்றல் கொண்டவர் இந்த இடத்துல. ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரா, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு வரான். அதாவது எவ்வளவு ஒரு தன்மை அந்த இடத்துல, பணிவு என்ற ஒரு தன்மைக்கு உதாரணமாக போகர் இருப்பதாக அகத்தியர் தன்னுடைய பாடலில் ஒரு குறிப்பில் சொல்லுவார் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இறைவன் சொல்லி கொடுக்க எனக்கு தெரியுமே இது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினோம்னா அப்போ அந்த இடத்துல பணிவு என்பது இல்லாமல் சென்று விடுகின்றது இந்த இடத்துல. அப்போ அத்தன் தன் ஆகமம் உள்ள இறைவன் சொல்லி கொடுக்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்கணும், இந்த இடத்துல பணிவு என்ற ஒன்று அங்கு இருக்க வேண்டும். இந்த இடத்துல எனக்கு தெரிந்தாலும், அப்போ இது தெரியாத விஷயம் இன்னும் அதுக்குள்ளேயே இருக்கும். தெரிந்ததாக இருந்தாலும் அன்னம் அரிசியாம் அப்படிங்கிறார். அப்போ தெரிந்த விஷயமாக இருந்தாலும் இறைவனுக்கு தெரியாதா இந்த இடத்துல எதை இவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், எதை இவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முழுசாக கேட்கணும். யார் எதை பேசினாலும் சரி, உலக ரீதியாகவே சரி, இன்றைக்கி யாருமே சரியாக கேட்குறது இல்லை. சொல்ல வந்தோம்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே நடுவில் குறுக்க விட்டு இது எனக்கு தெரியும், அது அப்படித்தானே இப்படித்தானே பேச வர்றது, கேட்குறதே கிடையாது, முழுசாகவே கேட்க வர்றது இல்லை. ஆனால் இந்த இடத்துல இறைவன் சொல்லி கொடுப்பது நமக்கு தெரிந்தது போல் இருந்தாலும் அதற்குள்ளும் தெரியாத விஷயங்கள் அங்கு இருக்கும். ஆகவே இங்கு அமைதியாக இருந்து அத்தனையும் முழுமையாக இங்கு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த இடத்தில். அடுத்தது 4வது அடி. உத்தத்தின் சாதனம் பூமணல் லிங்கமே. உத்தம், உத்தம்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா சாமவேதம்னு பொருள். சாமவேதத்திற்கு உத்தம் என்ற ஒரு பொருள் இருக்குது இந்த இடத்துல. இது சாமவேதம் அப்படின்னா, சாமவேதம் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா இசை மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல. இசையால் மட்டுமே இறைவனை அடைதல். இப்போ ராவணெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமவேதத்தில் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. சாமவேதத்தில் அவனை மிஞ்ச ஆள் இல்லை, அவன் இசை பாட ஆரம்பித்தா இறைவனே உருகி போய் கேட்பாரு அப்படிலாம் நம்ம ராவனுடைய வரலாறுலாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த இடத்துல.
சாமவேதம் என்றால் இசை, இந்த இடத்துல உத்தம் என்றால் இசை. அப்போ உத்தத்தின் சாதனம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல உத்தத்தின் சாதனம் என்று சொல்லப்படுவது, சாதனம்னா கருவி, இந்த இடத்துல இசை தான் ஒரு கருவி இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல எது இசை எது சாமவேதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்மளுடைய மூச்சுக்காற்று இல்லையா, இந்த மூச்சுக்காற்றோடே சேர்ந்து ஒரு சத்தம் ஓங்காரம் சென்று கொண்டு தான் இருக்கின்றது இந்த இடத்துல, அதுதான் சத்தம். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலான்னா, திருமந்திரத்தில் நமக்கு 3வது தந்திரத்தில் ஒரு பாடல் இருக்குது, எல்லாருக்கும் படிச்சிருப்போம், அதை தாண்டி தான் வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு. உள்ளுக்குள்ளேருந்து ஒரு 10 சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். 2 பாடல் இருக்கும், அதில் 2 பாடலும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாகவே, வார்த்தை வேறு வேறாக இருக்கும் இந்த இடத்துல, ஆனால் பொருள் வேறு வேறு. அது ரொம்ப நுட்பமாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு. அதன்படி நமக்குள்ளே ஒரு 10 விதமான இசைகள் உள்ளிருந்து வெளியே வந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்த இடத்தில். ஸோ அதுதான் இந்த இடத்துல உத்தம். ஸோ உள்ளே இருந்து என்ன பண்ணுதான் இந்த இடத்துல, அந்த 10 விதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும். உத்தத்தின் சாதனம் அப்படின்னா உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய இசை சத்தமே ஒரு கருவியாக இங்கே நிற்கின்றது. அது அந்த கருவி என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே இசைச்சிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. யாருக்கு இசைக்குது, நமக்கு இசைக்கல, உள்ளே நாம் பாவித்து வைத்திருக்கிறோமே ஒரு சிவலிங்கம், அதற்கு இசைக்கிறது. அது கருவியாக பயன்பட்டு என்ன பண்ணுது, நம்முடைய மனதை இன்னும் மேன்மைப்படுத்தி அழைத்து செல்கிறது. அதான் வேற 3வது இடத்துல பார்த்தோம், அத்தன் தன் ஆகமம்னு சொன்னார் இல்லையா, இறைவன் நோக்கிய பயணத்திற்கு அவர் சொல்லி கொடுக்கறது எல்லாமே இந்த இடத்துல இன்னும் இறைவன் நோக்கிய பயணத்திற்கு அவரை அழைத்து செல்கிறது. ஸோ உத்தத்தின் சாதனம் பூமணலிங்கமே அப்படிங்கிற. பூமணம் என்றால் என்ன, இந்த இடத்துல ஒரு பூ இருக்குது, அதிலிருந்து வரக்கூடிய வாசனை இந்த இடத்துல. இப்போது பூவை எடுத்து முகர்ந்து பார்த்தால் தான் வாசனை வரும் என்பது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பூ தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அது கிட்டத்தட்ட நம்மிடமிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட சரி, காற்று அடிச்சுன்னா அந்த வாசனை நமக்கு வரும். இந்த இடத்துல பக்கத்தில் எங்கேயோ மல்லித்தோட்டம் இருக்குது, பக்கத்தில் எங்கேயோ செண்பகத்தோட்டம் இருக்கிறது, வாசனை பற்றியே கண்டுபிடிச்சிடலாம் இந்த இடத்துல இல்லையா. அப்போ பூமண லிங்கமே அப்படின்னா, உள்ளுக்குள் நாம் எந்த லிங்கத்தை தியானித்து வழிபட்டு வருகின்றோமோ, இப்போது முதலடியிலேருந்து பார்த்தோம், எவ்வளோ பெரிய விளக்கம் பார்த்துருக்கோம், எடுத்துகிட்டு 1/2 மணி நேரம் விளக்கம் பார்த்துருக்கோம், உள்ளுக்குள்ளே பாவனை செஞ்சோன்னா என்னென்னலாம் நிகழ்வு நடக்குது, என்னென்னலாம் நடக்குதுன்னு. அப்போ இதெல்லாம் நடந்த பின்பு என்ன ஆகிடும், உள்ளுக்குள்ளே அமைதி வந்துடுச்சு, உள்ள சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு கோவிலில் ஆகம விதி பிரகாரம் பிரதிஷ்டை பண்ண மாதிரி இறைவனே உள்ளேருந்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த இடத்துல அப்பாவாக இருந்து உள்ளுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இப்போ சிவலிங்கத்தை, அண்டலிங்கத்தை பிண்டத்திற்குள் பிரதிஷ்டை செய்து விட்டோம். ஏன்னா தலைப்பு அண்டலிங்கம், நம்ம பாவனையில் வச்சுருக்கோன்னா அண்டலிங்கம் தான், அது அண்டலிங்கம், அது உள்ள பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இப்போ பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உள்ளிருந்து வரக்கூடிய அந்த சிவலிங்கத்தினுடைய ஆற்றல் எப்படி ஒரு பூ ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தூரத்திற்கு உங்களுக்கு அதோடைய வாசனை தெரிகிறதோ, அதுபோலவே இப்போ இவர் பெரிய ஒரு ஞான நிலையில் இருப்பார். ஏன்னா உள்ளுக்குள்ளே சிவலிங்கத்தையே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காரு, இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காரு. அவருடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்னாகும், இந்த உலகத்திற்கு கிடைக்க ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். இதான் 4வது அடி. அப்போ இந்த 4வது அடியில் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும்னா வேற ஒரு இடத்த எடுத்து கூட புரிஞ்சிக்கலாம். மானசீகமாக கோயில் கட்டினார் இல்லையா, ஒரு பேர் கூட மறந்து போச்சு எனக்கு, டக்கு நினைவே இல்லை. திடீர்னு இந்த இவரை சொன்னால் ஞாபகம் நினைக்கிறேன், யாராவது ஞாபகம் இருந்தால் பேர் எடுத்து கொடுங்க. பூசலாருங்க. பூசலாராயனார். அவர் என்ன பண்ணார், மானசீகமாக தானே உள்ளுக்குள்ளே கோயில் கட்டினார். ஆனால் இறைவன் அந்த கோயிலில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசர் இன்னொரு இடத்துல கோவில் கட்டிகிட்டு இருப்பார். இறைவன் கனவுல சொல்லுவார், நான் அந்த ஊரில் கும்பாபிஷேகம் இருக்குது, நான் அந்த ஊருக்கு போகிறேன், அதனால் நீ இன்னொரு நாள் கும்பாபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு அரசரோட கனவுல சொல்லுவார். இவர் யாரை எந்த ஊரை சுற்றி இங்கே கோயில் எதுவும் கட்டின மாதிரி தெரியலன்னு விசாரிச்சுட்டு போகும்போது பார்த்தா பூசலார் தான் கை காட்டுவாங்க கடைசியில். ஏன்னா மானசீகமாக கோயில் கட்டுறாரு. இறைவன் வெளியே கட்டப்படுகின்ற கோயிலை விட உள்ளே கட்டப்படுகின்ற கோவிலுக்குத்தான் இந்த இடத்துல முக்கியத்துவம் இந்த இடத்தில் கொடுத்துருக்கிறார். அப்போ சிவலிங்கத்தை உள்ளே இவரு மரத்தடியில் தான் உட்காந்துட்டு மானசீகமாக கோயிலை கட்டிக்கிட்டு இருக்காரு, உள்ளுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு சாமியை. ஆனால் அந்த அவருடைய ஆற்றல் எவ்வளோ தூரம் போகுது, அந்த இடம் முழுமையாகவே பரவி. இறைவனே மானசீக பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது கும்பாபிஷேகத்தை நான் வரப்போறேன்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அப்போது இவர் மனதில் எழுப்பப்பட்ட கோவில் தான் அந்த நாட்டிற்கு நன்மை செய்கிறது. அந்த ஒரு காரணத்திற்காக இறைவன் அதற்கு முன்னுரிமை, அவருடைய பக்திக்கு முன்னுரிமை என்பது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இறைவன் எப்பயுமே உலக நன்மைக்கு எது முக்கியமோ அதைத்தான் செய்வார் இந்த இடத்துல. அப்போது மானசீகமாக கட்டப்பட்ட கோயிலுக்குத்தான் இந்த இடத்துல நன்மை நாட்டிற்கு அதிகம் என்பதால் இதற்கு இறைவன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஏன் முக்கியத்துவம் நாட்டுக்கு வருது, மனசுக்குள்ள கோயிலே அது அவரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. எப்படி பூ மனம்
எல்லா இடமும் பரவுதோ அது போலவே இவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தினுடைய ஆற்றல் அந்த இடம் முழுமையாக பரவி அனைவருக்கும் நன்மை செய்து கொடுக்கும். இதான் நாலாவது. 14 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், சிவலிங்கத்தை யார் இங்கு தியானித்து மனதிலே நிறுத்தி பாவனையில் நிலை நிறுத்தி தியானிக்க ஆரம்பிக்கின்றார்களோ அவர்களுக்குள் இங்கு அமைதியானது நிலவ ஆரம்பிக்கும். மன உறுதி அதிகமாக கிடைக்கும். மன உறுதி என்றால் அசையாத மன உறுதி. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு சித்தர் ஒருத்தர் சொல்லியிருப்பேன், ஊர் ஃபுல்லாக ஒரு ஆள் உயரத்திற்கு மழை நீரே வந்து வெள்ளம்லாம் அடிச்சுட்டு போகுது, ஊரே பயந்து ஓடுது. ஆனால் அவர் ஆட்டு உட்காந்துட்டு இருந்தார். பார்த்தா கடைசியில் வெள்ளம் அடிஞ்சு பார்த்தாலும் அங்கேயே தான் உட்காந்துருக்காரு. இந்த தண்ணி அவர் என்ன செய்துட்டு போகுது, சித்து செய்கிறாருப்பான்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த நீரை பாற்றும் அவருக்கு பயப்படாமல் அந்த உட்காந்துட்டு இருக்கார் இல்லையா, அதான் மன உறுதி. அந்த அளவிற்கு மன உறுதி. எது இருந்தாலும் சரி எனக்கு ஒன்றும் ஆகாதுராப்பான்னு சொல்கிற மன உறுதி. அப்புறம் கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டாங்கல்ல, எனக்கு என்ன ஆக போகுது, கடல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டிக்கு அந்த மன உறுதி தான் என்ன பண்ணிச்சு, அவரை கரை கொண்டு வந்து சேர்த்துச்சுல. பக்தி எல்லாமே சேர்த்து எல்லாம் மன உறுதியும் ஒன்று சேர்த்து. அதுபோல் அந்த அளவிற்கு மன உறுதி இங்கே அதிகரிக்கிறது. உடல் ஆரோக்கியம் இங்கு அதிகரிக்கின்றது. அவரிடம் இருக்கக்கூடிய பயம் தீமைகள் அனைத்தும் செல்கிறது. தன்னம்பிக்கை இங்கே அதிகரிக்கிறது. அந்த உள்ளே பிரதிஷ்டை பெய்த சிவலிங்கமே இந்த இடத்துல ஒரு நிலையாக நின்று அவருக்கு தேவையில்லாத அனைத்தையும் அது நீக்கி கொடுக்கின்றது. நீக்கி அழியாத பொருளாக உள்ளே அந்த சிவலிங்கம் நிற்கின்றது. அது இவருக்கு செல்வத்தை, இறைவனை அடைய தேவையான அத்தனை செல்வத்தையும் அது கொடுக்கின்றது. அது இங்கு உள்ளே தந்தையாக நின்று அவருக்கு அத்தனையும் சொல்லிக் கொடுக்கின்றது. இறைவன் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல அகங்காரம் இல்லாமல் பணிவோடு நின்று, பணிவும் இந்த இடத்துல அதிகபட்சம் இறைவனே கொடுப்பார் அந்த பக்குவத்தையும். பணிவு உச்சத்திற்கு வந்த பின்பாக அவருக்குள்ளேருந்து ஒரு 10 விதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கும். அந்த சத்தமே ஒரு கருவியாக நின்று உள்ளே அந்த இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை இந்த உலகிற்கு வெளியே கொடுத்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. நீண்ட விளக்கம் கொண்ட பாடல், புரிந்து கொள்ள கடினம்தான், இயன்றவரை முயற்சி செய்திருக்கிறோம். ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா, தியானம் செய்யும்போது அந்த 10 விதமான சத்தம் கேட்கும். 10 விதமான சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் சில நறுமணங்கள் வரும்னு இன்னொரு பாடல்ல சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குங்க ஐயா. அந்த பொருளே இல்லாம அதை நாம ஃபீல் பண்ண முடியுங்களா? இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பண்ண முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருதயம் துடிக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும். பல நேரங்களில் கேட்காது. நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக நடங்க, குடு குடுன்னு ஓடுங்க, ஓடி முடிச்சுட்டு பாருங்கள், ரொம்பவே ஸ்பீடாக சுற்றும், டக்கு 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 டக்குன்னு சவுண்டு கேட்கும். சத்தம் தானே இது உங்களுக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அமைதியாக தூங்கும்போது கூட அந்த சத்தம் நமக்கு கேட்குறதே கிடையாது. ஆனால் அதை கேட்கணும்னு கவனிக்கும் போது பார்த்தா கேட்கும். இல்லை டாக்டர் அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சுருப்பாங்கள்ல, காதில் வச்சு பார்க்கும்போது அந்த சத்தத்தை அவங்களால கேட்க முடியும் இல்லைங்களா? இது சாதாரண உலக ரீதியாக இருக்கக்கூடிய சத்தம் தான். பட் நம்ம இந்த பாடலில் இருக்க சொல்லப்பட்டபடி சத்தம் வந்து ரொம்ப பெரிய சத்தம். எல்லாமே யானை பிளிரும் சத்தம், சங்கு சத்தம், இதெல்லாம் கூட உள்ளே இருந்து கேட்கும். ஆனால் ரொம்ப நுட்பமான சத்தம் தான். அதை கேட்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அமைதி நமக்கு பத்தாது. இதையோட ஆழ்ந்த அமைதிக்கு சென்றால் நிச்சயமாக உறுதியாக நம்ம அதை கேட்க முடியும். அந்த சப்தத்தை கேட்குறோம். அந்த கருவிகள் வந்து எப்படி உலகத்துக்கு நன்மை செய்யுங்க, எப்படி அதனுடைய அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறேங்க. அந்த சத்தம் உள்ளுக்குள்ளேருந்து வர்ற சத்தம் எப்படி உலகத்துக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா? இதை உணர்வு ரீதியாக தான் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுமா? இப்போது ஒரு சினிமாவுக்கோ எங்கேயோ ஒரு வெளியில் ஏதாவது நிகழ்வுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுன்னு கூட வச்சுக்கோமே, குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிடுவோம். எப்படா வீட்டுக்கு போவோன்னு ஒரு மனநிலை வந்துடும் எல்லாருக்கும் இல்லையா? ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகிறோன்னு வச்சுக்கோங்க, சிங்கப்பூர் போகிறோம், இல்லை அமெரிக்கா போகிறோம், எங்கேயோ ஒரு வெளிநாடு போகிறோம், நமக்கு கிளம்பும்போது ரொம்ப தூக்கலமாக கிளம்புவோம். போய் ஒரு 2-3 நாள் 4 நாள் கழிச்சு எப்படா வீட்டுக்கு போகிற டயர்ட்னஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது இல்லைங்களா? பொதுவெளியே சினிமாவுக்கு போனால் கூட சரி, எப்படா படம் முடியும்னு இருக்கும். சில நேரம் நல்லா படம் முடிஞ்சிருச்சுன்னா கூட சரி, இன்னொருக்க பார்க்கணும்னு தோண கூட இல்லை வீட்டுக்கு போகணும், இப்படி தான் நமக்கு தோணும். ஆனால் ஒரு ஞானிகளிடத்திலோ இருக்கக்கூடிய இடத்துல, ஞானிகள் முனிவர்கள் இவங்க இருக்கக்கூடிய இடத்துலலாம் போய் உட்கார்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலேருந்து நீங்கள் வாட்டு பேச மாட்டோம் அந்த இடத்துல. இது கொஞ்சம் அனுபவிச்சாதான் தெரியும். இந்த இடத்துல நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த ஒரு சித்தர் சொல்லி நான் அனுபவிச்சிருக்கேன். இது ஏன்னா அவரை பார்க்க போவேன் இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்று.
காலைல ஒரு 8 மணி 9 மணிக்கு போய் அங்கே போய் உட்காருவாங்க. சாயங்காலம் 5 மணி 6 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருப்போம். இது தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்க ஒன்றும் பெருசாக நிகழ்வுலாம் நடக்காது. திடீர்னு பேசுவார், திடீர்னு உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, அப்படியே உட்காந்துட்டே இருப்போம். திடீர்னு அப்போ ஒரு நாள் நடுவில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, இப்போ எல்லாரும் இங்கே வந்தீங்களா காலையிலேருந்து இங்கே வரைக்கும் பாருங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க அசையாமல். சேர் டேபிள்லாம் கூட கிடையாது, எல்லாம் கீழே தான் சப்பாங்கால் போட்டு தான் கீழே உட்காந்துருக்கும். எப்படி நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க? எப்படி உங்களால் இங்கே உட்கார முடியுது? வேறு இடத்துல போய் உங்களால் உட்கார முடியுதா? உங்கள் வீட்டிலே கூட ஒரு இடத்துல உட்கார முடியாது. அவரே சொல்லுவார், நம்ம வீட்டிலே கூட உண்மை தானே, ஒரு சோஃபாவோ கட்டிலையோ உட்காந்தா காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே இடத்துல நம்மளால் உட்கார முடியுதா? முடியல. அப்போ அவர் என்ன சொல்லுவார், இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறை ஆற்றல், நான் சித்தன், எனக்குள்ளே இறைவன் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்குள்ளே இந்த இடத்துல உட்கார வைக்கிறார் உங்களை. அவர் அப்போ அந்த சொல்லும்போது தான் யோசிக்கிறோம், ஆமாம்ல காலிலேருந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்லன்னு ஒரு உணர்வு வருது. உணர்வுன்னா தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த இடத்துல, ஒரு அறிவுன்ற ஒரு சின்ன அறியாமையிலேருந்து அறிவு இந்த இடத்துல. ஆமாம் நம்ம உட்காந்துருக்கோம்ல அப்படின்றத விஷயமே அப்போ தான் நமக்கு தெரியுது. அது எப்படி நடக்குது அப்படின்னா, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சத்தம் என்ன பண்ணுது, நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி அமர வைக்குது அந்த இடத்துல. இப்போ ஒரு குறிப்பிட்ட சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? மனம் அந்த இடத்துல ஒரு குவியும் இல்லையா? எப்போ மனம் ஒரு இடத்தில் குவிகின்றதோ, எப்பொழுது மனம் அமைதி அடைகின்றதோ, அப்போ அந்த இடத்துல நமக்கு சலிப்பு தட்டாமல் அமர்ந்திருப்போம். அந்த இடத்துல உட்காந்துருக்கோம், ஞானிக்குள்ளேருந்து அந்த 10 சத்தம் வெளியில் போடும், ஆனால் அதை நம்ம காதால் கேட்க முடியாது. ஆனால் அதை இந்த உடம்பு உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் உணர்ந்து கொள்ளும். அது உணர்ந்து கொண்டு தான் நமக்கு அந்த இடத்துல அமைதியை கொடுக்குது. இந்த இடத்துல அப்படியே நம்ம ஒரே இடத்துல உட்கார வைக்குது. அதனால் இது உணர்வு பூர்வமாக தான் அந்த 10 சத்தத்தை தெரிஞ்சிக்க முடியுமே தவிர்த்து வேறொரு கோணத்தில் தெரிஞ்சிக்க முடியாது என்பது ஒன்று. இன்னொன்று, நம்ம தியானம் பண்ணும்போது சில பேருக்கு, ரொம்ப தியானம் பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு லேசாக கேட்க ஆரம்பிக்கும் போதே பயந்து போயெல்லாம் எந்திரிச்சிடுவாங்க பல பேர். சில பேர் பற்றி எனக்கு சத்தம்லாம் கேட்குது, நான் அந்தளவுக்கு தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஆரம்ப நிலை தான், இது எல்லாமே கேட்டுச்சுன்னா கூட. அப்போ கேட்கும்போது பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கோவிலில் அந்த சத்தங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. இந்த இடத்துல இந்த சத்தத்தை கோயிலில் கேட்டு பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உள்ளே இந்த சத்தம் கேட்கும்போது கோயில் சத்தம் தானே, சாமி உள்ளே இருக்காரு போலன்ற ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு வந்துடும். உள்ளே இருக்கக்கூடிய 10 சத்தமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் போனீங்கன்னா பார்க்கலாம். கோயிலில் சங்கு ஊதுவாங்க, இந்த இடத்துல சங்கு சத்தம், அந்த மணி அடிப்போம் கோயிலில், மணி அடிக்கிறோம்ல, அந்த சத்தம்லாம் உள்ளேருந்து கேட்கும் உங்களுக்கு. இந்த சத்தம் அது யானை பிளிரும் ஓசை. கோயிலெல்லாம் யானை வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம். வரலாற்று ரீதியாக வேறு சில காரணங்கள்லாம் கூட சொல்லுவாங்க நிறையா, ஆனால் அதற்கு இதுவும் ஒரு காரணம். அந்த பிளிரும் சத்தத்தை கேட்டோம்னா உள்ளேருந்து கேட்கும் அப்படின்னு. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா, அது உணர்வு ரீதியாக தெரிந்து கொள்ளக்கூடியதனை தவிர்த்து கண்ணால் பார்த்தோ காதால் இந்த காதால் கேட்டோ புரிந்து கொள்வது கடினம் தான். அப்போ இந்த சத்தத்தை வச்சு அவங்க ஒரு இடத்துல மனிதர்களை அமர வைப்பாங்க, இதுதான் அப்ளிகேஷனாங்க ஐயா? அப்ளிகேஷன் தான் கேக்குறேன். ஒரு இடத்துல அமைதியா அந்த மனம், அந்த எண்ண அலைகள் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா. நீங்கள் அந்த சத்தத்தினால் பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சத்தத்தினால் பயன்பாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுற்றி இருப்பவர்களுடைய மன அமைதி, முழுமையான மன அமைதி என்பது ஒன்று. மனதை ஒருமுகப்படுத்துதல், அதான் முக்கியமானது. மனம் முதலில் ஒருமுகப்படும். இரண்டாவது, முழுமையாக ஒருமுகப்பட்ட மனம் அந்த எங்கு ஒருமுகப்பட்டதோ அந்த இடத்திலேயே அமைதி அடைந்து விடும். ஸோ இதற்குத்தான் அந்த ஞானிகளுக்குள்ளிருந்து பெறக்கூடிய சத்தம் பயன்படுகின்றது என்பது ஒன்று. இது மட்டும் அல்ல, வேறு சில பயன்களும் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்வது சிறிது கடினம்தான். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பல காரணங்களும் அங்கு இருக்கலாம். இப்போ நம்ம பாருங்களேன், ஒரு பாட்டு, சாதாரண ஒரு இளையராஜா, ஏஆர் மியூசிக் பாட்டை சும்மாவும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. நம்முடைய எண்ணம் கொஞ்ச நேரம் வேற எதுவும் சிந்தனை இல்லாமல் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு இடத்துல ஒருமுகப்படுதல். உங்களுக்கு ஒரு சினிமா பாட்டும் என்பதும் இசைதான், அதுவும் சாமவேதம் தான் இந்த இடத்துல, சரிங்களா? ஆனால் அது என்ன, சினிமா என்ற வேறு கோணத்தில் வருது இந்த இடத்துல. அதே நீங்கள் இசை, இந்த ஆன்மீக கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், தேவாரம் இதெல்லாம் கூட இசைச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கேளுங்க. இந்த இடத்துல கேட்கும்போது அது ஒரு பண்ணோடு போகும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் இப்போ சினிமா பாட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து கேட்கும்போது ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், ரொம்ப நேரம் கேட்கும்போது என்ன சலிச்சு போய் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் நம்மளே. ஆனால் இந்த தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கேட்டு அதுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அது ஒரு ஆனந்தத்தில் கொண்டு போகும் இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன்னா அது நீங்கள் 2 விதமான அப்ளிகேஷன், 2 வகையாக புரிஞ்சிக்கலாம். ஒன்று சினிமா, அது பக்தி ரீதியானது அல்ல, அதனால் என்ன ஆகிடுது, சலிப்பு தட்டிடுது. இதே பக்தி ரீதியானது என்று சொல்லும்போது அது சலிக்காமல் நமக்குள்ளே ஈர்த்து இன்னும் அமைதிக்கு கொண்டு போகும்.
அதுதான் வித்தியாசம். அப்போ அந்த அந்த இடத்துல அவங்க சொற்பொழிவெல்லாம் எதுவும் பேசலாம் மாட்டாங்க. சும்மா இருக்கும்போதே அத நம்ம ஃபீல் பண்ணலாமே. ஆமா. அவர் சொற்பொழிவு தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. அதான் சொல்றேனே, இப்போ நான் பலமுறை வந்து காலையில 7, 8 மணிக்கு போயிட்டு நைட்டெல்லாம் கூட அங்கேயே தங்கியிருக்கேன். 2 மணி, 3 வரைக்கும்லாம் கூட அங்கேயே இருந்திருக்கேன். பலமுறை இருந்திருக்கேன் அந்த பௌர்ணமி முக்கியமான நாட்கள். கொஞ்ச நேரம் பேசுவார். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பேசுவார் அதிகபட்சம். காலைல ஒரு 1 மணி நேரம் பேசுவார். சாயங்காலம் 1 மணி நேரம் பேசுவார். அதற்கு பின்பு அங்கே நிகழ்வுன்னா யாராவது ஒருத்தர் சும்மா ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. பிள்ளையார் பாட்டோ, முருகர் பாட்டோ, யாரோ ஒருத்தர் பாடிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள் அங்கே பூஜை நடக்கும். அப்படியே சும்மா உட்காந்துட்டே இருப்போம் இந்த இடத்துல. எப்படி உட்காரனா, அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் தான் அது என்ன பண்ணுது, நமக்குள்ளே சென்று ஒரு அமைதியை கொடுத்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படியே உட்காந்துட்டே இருப்போம். ஏன் உட்காந்துருக்கோன்னு தெரியாது, நேரம் போகிறதே தெரியாது. குடு குடு குடுன்னு ஓடிடும். அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சா அப்படின்னு இருக்கோம் கிளம்பும் போது. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த மாரி சப்தத்த கேட்கலாம், வாசனைகள நுகரலாம் அப்படிங்கும்போது, அ அனுபவத்துக்கு வர எதுவுமே வந்துட்டு நம்ம இறைவன்னு சொல்ல முடியுங்களா? ஏன்னா, அவருக்கு நிறமில்லை, குணமில்லை அப்படிங்கும்போது, இந்த அனுபவத்துக்கு வர இந்த விஷயங்கள வந்து இறைவன்னு சொல்ல முடியுங்களா? நீங்கள் என்ன கேட்குறீங்க? இப்போ நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ளேருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்குது. அந்த சத்தம் இறைவன் தானா, இறைவன் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க, கரெக்டா? இதானே உங்கள் கேள்வி? ஏன்னா அவருக்கு நிறமில்லை, குணமில்லை, ஆமாம், பார்க்க முடியாது, தொட முடியாது அப்படிலாம் சொல்லும்போது இந்த கொஸ்டின். ஆமாம். இதாவது இந்த உலகத்தில் இறை தன்மை இல்லாத எந்த பொருளும் இல்லை. இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா, அந்த சத்தம் வந்து இறைவனுடைய ஒரு பகுதி தான் இந்த இடத்துல. இந்த சத்தம்தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறத விட, இறைவன் தான் இந்த சத்தமாக வருகின்றார் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. புரியுங்களா? அதாவது வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான், ஆனால் வேறு வேறு கோணத்தில் பார்க்குறோம் இந்த இடத்துல. கொஞ்சம் கடினம் தான் நான் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது சரி. இறை வராரு, நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு உரம் இல்லை, நிறுவலை, பெரிய ஆற்றல், பேராற்றல், அடிமுடி காணா அண்ணாமலையாக நிற்கிறாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய நெருப்பு துளியில் ஒரே ஒரு சின்ன நெருப்பு மட்டும் புரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன். சின்ன துண்டு எடுத்து ஒரு இடத்துல வச்சா ஒரு சின்ன அகல் விளக்கு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இப்போ இந்த அகல் விளக்கு இறைவனா? ஆமாம் இறைவனா. ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு துண்டு வந்து வச்சுருக்கோம். இறைவனா? ஆமாம் இது இறைவன் தான். ஆனால் இந்த அகலே இறைவனா என்று கேட்டால் இல்லை, அவர் அடிமுடிக்கான அண்ணாமலை அவர். இதுவும் அதற்கு ஒப்பு கிடையாது இந்த இடத்துல, இல்லைங்களா? அதுபோல் உள்ளுக்குள்ளேருந்து வர்ற சத்தம் இறைவனிடத்தில் வருகின்ற இருந்து வரக்கூடிய சத்தம் தான் இந்த இடத்துல. ஆனால் இந்த சத்தம் இறைவனா? ஆமாம் இறைவன் தான். ஆனால் சத்தமே இறைவனா என்று கேட்டால் இல்லை. அது மிகப்பெரிய பேரொழி, அது பெருஞ்சத்தம் அது. சரிங்க. சரிங்க. நன்றிங்க. நல்லது, நல்லதும்மா. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இப்ப நவரத்ன கற்கள்ல 3 கற்கள்ல மட்டும் தான் சொன்னீங்க. மற்ற கற்கள் ஏன் இந்த இடத்துல வரலைன்னு தெரிஞ்சுக்கலாங்களா தியானத்துக்கு? ஆஹ், அதான். நியாயமான இந்த கேள்வி. 3க்கு தான் அந்த தகுதி இருக்குங்களா? இல்லை இல்லை, 3க்கு அப்படி தான் இல்லை. அந்த தகுதி இல்லை இல்லை, இருக்குங்களா அப்படி தியானம்? இல்லை. இது வந்து கற்களை வந்து ஊமையாக தான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கின்றது, என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கிறது, என்ன மாதிரி தீமைகள் போகின்றது என்பதற்காகத்தான் இந்த கற்கள் இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த இடத்துல ஏன் மீதி கல் நீங்கள் வரலை அப்படின்னு இந்த பாடல் கேட்குறீங்க. இதுக்கு நான் வேற ஒரு பதில் சொல்கிறேன். 4வது தந்திரம் நம்ம படித்து பார்த்தோம்னா பல கற்கள் சொல்லுவார் இந்த இடத்துல. எந்தெந்த இடத்துல எது எது தேவையோ அந்தந்த இடத்துக்கு அந்த கற்களை எல்லாம் பயன்படுத்தி சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. சரி, 4வது தந்திரத்தில் பார்த்தீங்கன்னா நவாக்கரி சக்கரம், சாம்பவி மண்டல சக்கரம் அப்படின்னு சக்தி பேதம் இதெல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கற்கள், நிறங்கள் அதெல்லாம் கொடுத்துருப்பார். பச்சை நிறத்தாலே அப்படின்னு சொல்லியிருப்பார். நிறங்கள்லாம் வரும் அதில். செவ்வாடைன்னு சொல்லுவார், சிகப்பு நிறத்தை, பச்சை நிறம், நீல நிறங்களையும் சொல்லியிருப்பார், இதனை கற்களையும் சொல்லியிருப்பார். இப்போ அந்த இடத்துக்கு விளக்கம் பார்க்கும்போது தான் அதற்கான பொருள் புரியும் அந்த இடத்துல. இந்த இடத்துக்கு அந்த இது வரலை, அதனால அவர் சொல்லலை. இந்த ஒரு பள்ளியில் போய் உட்காந்துருக்கும் போது தமிழ் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் கல்வி கற்றுக்க தானே வந்திருக்கேன், இந்த இடத்துல எனக்கு கணக்கு பாடம் வரலன்னு தமிழ் டீச்சரை போய் கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அதுபோல தான் இந்த இடத்துல கல்வி தான். தமிழ் எடுக்கும்போது தமிழ் எடுப்பார்கள், கணிதம் எடுக்கும்போது கணிதம் எடுப்பார்கள். இந்த இடத்துல தமிழ் வகுப்பில் வந்துட்டு எனக்கு பள்ளிக்கு போனால் கணக்கு சொல்லி தருவான்னு எங்கள் அப்பா சொன்னார். ஆனால் இங்கே தமிழ் தானே சொல்லி தருவீங்க, கணக்கு ஏன் சொல்லி தரல? அது வந்து பாடம் இல்லையா, கல்வி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அதை எடுக்கும்போது அதை எடுப்பாங்க. அதுபோல் இந்த இடத்துல ஏன் வரலை அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்பு தேவைப்படலை இந்த இடத்துல. ஸோ தேவை இருக்கும்போது அது தியானம் செய்யும் போது இந்த நலன்கள்லாம் நமக்கு ஏற்படும். அதுக்கு ஓமையா இந்த கற்களை சொல்லியிருக்காங்க. சரிங்க. ஆனந்தவேலா சொல்லுங்க ஐயா. ஓகே, இப்ப நாங்கள் இந்த அண்டலிங்கம் என்ற சில பேர் அண்டத்தை பற்றி தான் அண்டலிங்கம், நாங்கள் மனதிற்குள்ள அந்த லிங்கத்தை உருவாகிச்சு. அப்ப இதுல கடைசியில வருது பூமணம் லிங்கம் உண்டு.
அப்ப மனத்தில் உள்ள அப்ப அண்டலிங்கம் பிண்டலிங்கம் பிண்டலிங்கம் எனக்கு உடம்புல உள்ள அந்த லிங்கத்தை இருந்து பூமணம் வெளியில வருது. அப்ப அண்டத்துக்கு போகிற மாதிரி எடுக்கணும் அந்த கடைசி வரி. அண்டத்துக்கு போகலைங்கய்யா. நீங்கள் அண்டலிங்கம் என்பது ஒரு பாவனையில் செய்து உள்ளே வைக்கக்கூடிய லிங்கம். உங்களுக்கு உள்ளே வச்சிருக்க, இப்போ உள்ள பாவனையில் தான் வச்சிருக்கீங்க. உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு சிற்பமாவோ கல்லாவோ உள்ளே இல்லை, சரிதானே? அண்டலிங்கமாகத்தான் உள்ளே நிற்கின்றது இந்த இடத்துல. அந்த லிங்கத்தினுடைய ஆற்றல் எப்படி ஒரு மனம் வெளியே பரவுகின்றதோ அதுபோல் லிங்கத்தினுடைய ஆற்றல் வெளியே பரவுகிறது. அவ்வளோதான். இந்த உலகத்திற்கு நன்மை கொடுக்கின்றது. அதைத்தான் இந்த இடத்துல மனம்னு சொல்கிறார். இப்போ எப்படி ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போனோன்னே இந்த இடத்துல வாசனை இல்லைன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலையும் வாசனை இருக்கும். அதுபோலவே இந்த ஞானிகள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்தில் பசுமை இருக்கும், செழுமை இருக்கும், மழை இருக்கும், பஞ்சம் பசி இருக்காது. நம்ம மகாபாரதத்தில் படிப்போம்ல, பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் ஒளிஞ்சிக்குவாங்க, ஒரு வருஷம் இருக்க மாட்டாங்க. எங்கேன்னு தேடுவாங்க, எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு பீஷ்மர் என்ன சொல்லுவார், அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்தில் தர்மம் நிலைத்து நிற்கும், அங்கு மழை இருக்கும், பசுமை இருக்கும், மக்கள் சண்டை சச்சரவுகள் இருக்க மாட்டார்கள், அனைத்து நன்மைகளும் இருக்கும். அதுபோல் இருக்கக்கூடிய கிராமத்தை தேடுங்கள், அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க அப்படின்வார். இல்லைங்களா? யார் தர்மத்தின்படி வாழ்கின்றார்களோ அந்த இடத்துல தர்மம் இருக்கும், அந்த ஊருக்கே கிடைக்கும்ன்ற மாதிரி புரிஞ்சு கொள்வதற்காக தான் மகாபாரதத்தை சொன்னேன். இப்போது அதுபோல் இந்த லிங்கத்தை யார் பாவித்து தியானம் செய்து நிலைத்து வைத்து விட்டார்களோ மனதிற்குள், அவர்களுக்குள்ள இருக்க சிவலிங்கத்தினுடைய ஆற்றல் அவர்களுடைய மும்மலங்கள் ஆணவத்தெல்லாம் போக்குது, அவங்களுக்கு நல்லது செய்யுது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களையும் தாண்டி அவர்களுக்கு வெளியேயும் அந்த சுற்றி அவர் இருக்கக்கூடிய நாட்டிற்கு நன்மை அது செய்யும் இந்த இடத்துல. அப்போ தான் மனம்னு சொல்கிறார். மனம் பரவும் இல்லையா இந்த இடத்துல? மனம் பரவுகின்றது என்பது போல அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலும் அவரை சுற்றி பரவுகின்றது. அதான் பூமண லிங்கமே அப்படின்னு சொல்கிறார். அந்த லிங்கம் எப்படி இருக்கா? பூ எப்படி மனத்தை பரப்புகின்றதோ அதுபோல் அந்த லிங்கம் தன்னுடைய ஆற்றலை பரப்புகின்றது. அதை உதாரணமாக சொல்லத்தான் பூமண லிங்கமேன்னு முடிச்சிட்டாரு. நன்றி ஐயா. நல்லது நல்லது ஐயா. இப்ப 3 நிலை இருக்கு, உருவம், அருவுருவம், அருவம். இப்ப அருவம்ன்றது இப்ப 3 நிலை, 3 படிநிலை. அருவம்ன்றது இப்போ உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை அருவம்னு எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல. இப்ப 3 பிரிக்கலாம். ஒன்று உருவமா இருக்கும், அடுத்த அருவுருவமா இருக்கும், மற்ற உருவமற்ற அருவமா இருக்கும். சரி. அப்போ அருவம்ன்றது மிக உயர்ந்த லிங்கத்தின் பார்க்க அடுத்த உயர்ந்த நிலையாண்டு கேட்கிறேன். அருவம் என்பது உயர்ந்த நிலை தான் ஐயா. இப்போ லிங்கத்துக்கும் பார்க்க மேற்பட்டது. நீங்க கேள்வி கேட்கறத நான் வேற ஒரு கோணத்தை பதில் சொல்றேன், அப்பதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ கோயிலுக்கு போய் சிவலிங்கத்தை பார்க்குறீங்க, அது உருவம், சரிங்களா? பார்த்தாச்சு. இப்போ இந்த உருவத்தை பார்த்துட்டு வீட்டில் வந்து சிவலிங்கம் அருவுருவம் ஐயா, சிவலிங்கம் அருவுருவம் ஐயா. நான் கொஞ்சம் பொறுங்க ஐயா, இப்பதான் சொன்னேன். ஒருத்தர் பேச ஆரம்பிச்சா கொஞ்சம் முழுமையா கேட்கணும்னு இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு. அதைத்தான் சொல்றேன். நான் பேசி முடிக்கும் வரைக்கும் பொறுங்க, அப்பதான் புரியும். சிவலிங்கம் என்பது அருவுருவம் தான் உங்களுக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சொல்வது வேறொரு கோணத்தில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ சிவலிங்கம் ஒன்று இருக்குது, கண்ணால் பார்க்குறோம், அது ஒரு உருவமாக நிற்கின்றது அந்த இடத்துல, சரிங்களா? அதை என்ன பண்ணுறீங்க, இப்போ உருவம் கண்ணால் பார்த்தாச்சு, வீட்டிற்கு சென்று கண்ணை அமர்ந்து தியானம் செய்கிறீங்க இந்த இடத்துல, சரிங்களா? இப்போ தியானம் செய்யும்போது அந்த லிங்கத்தை, கண்ணால் எந்த லிங்கத்தை நீங்கள் பார்த்தீர்களோ அந்த லிங்கத்தை நம்முடைய மனதிற்குள் பாவனையாக நினைத்து தியானம் செய்கிறீங்க இப்போ இந்த இடத்துல. இதை அருவுருவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அது கண்ணு முன்னாடி ரூபமாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா நீங்கள் கேட்பது தத்துவார்த்த ரீதியில் தான் அது அருவுருவம். நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக பேசுகிறேன் இந்த இடத்துல, உலக ரீதியாக. கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருக்குது, ரூபமாக இருக்கின்றது சிவலிங்கம். முருகர்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக. கண்ணு மூடி உட்காரும் போது உள்ளே பாவனையில் அந்த ரூபத்தை, இப்போ அந்த பாட்டில் போன பாட்டிலையும் இந்த பாட்டிலையும் நம்ம பார்த்த மாதிரி ஒரு ரூபமாக மனசுக்குள்ளே பாவிச்சிட்டிங்க. இப்போ அது பாவனையில் தான் இருக்கின்றது. இப்போ ரூபம் அங்கு இல்லை, ஒரு கல்லாகவோ இரும்பாகவோ பொருளாகவோ தங்கமாகவோ ஒரு ரூபமாக இல்லை, பாவனையில் தான் இருக்கின்றது. இப்போ இது அருவுருவமாக நிற்கின்றது, சரிங்களா? இப்போ இது எப்பொழுது அருவமாக மாறும் என்றால், இப்போ இதான் தியான சாதக முறை 2வது பாட்டில் நிற்கிறோம். இதோடைய முற்று பெற்ற தன்மையில் இதுவும் இல்லை என்ற ஒரு நிலை போயிடும். உள்ளுக்குள்ள பாவிச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஒரு லிங்கத்தை, அந்த பாவனையும் என்ன ஆயிடும், ஒரு இடத்துல போய் ஒடுங்கிடும் இந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல. அதுதான் அருவம் இந்த இடத்துல. இப்போ இறைவனுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், நிறமில்லை, குணமில்லை, உருவம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதுபோல இப்போ உள்ளுக்குள்ள ஒரு பாவனையில் ஒரு உருவம் இருக்கின்றது இல்லையா? அதுவும் மறைந்து போய்
அமைதியின் உச்சத்துக்கு போயிடும் இந்த இடத்துல. எப்படி நாம் தூக்கத்தில் ஒன்றுமே தெரியாத நிலையில் நிற்கின்றோம். ஆனால் இது தூக்கம். இந்த தூக்கத்தில் வேறு உணர்வு கிடையாது. ஆனால் நான் சொல்லுகின்ற நிலையில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். உங்கள் மனதிலே பாவித்த சிவலிங்கம் அந்த உருவம் அற்று போகும், அருவ நிலைக்கு போயிடும். அப்போ அந்த இடத்தில் மனதில் சிந்தனை ஒன்றும் இருக்காது, அமைதியின் உச்சத்தில் நிற்கும் இந்த இடத்துல. அப்போ உள்ளிருந்து ஒரு ஆனந்தம் பெருகும் உங்களுக்கு. அப்போ தான் உள்ள நான் சத்தம்லாம் கேட்கும். உங்களுக்கு 10 சத்தம் கேட்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? உங்களுக்கு அந்த 10 சத்தம் எல்லாம் கேட்கும். உங்களுக்கு 10 சத்தம் கேட்டு அந்த சத்தமும் ஒடுங்கி போகும் கடைசியில். அந்த சத்தமும் கேட்காத நிலை, அதுதான் பேரானந்த நிலை. இந்த இடத்துல ஆனந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலையில் தான் ஒன்றுமே இல்லாத நிலை எப்பொழுது செல்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் இறைவனத்தில் ஒடுங்கி போவோம். அதுதான் வீடு பேருன்னு சொல்லுவோம். இந்த ஏன்னா இறைவன் இந்த இடத்துல மாசு மறு இல்லாமல் தூய்மையாக இருக்கார் இந்த இடத்துல. அப்போ நாமும் அதுபோல் மாறினால் மட்டும்தான் அவரிடத்தில் சென்று ஒடுங்க முடியும் இந்த இடத்துல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் புரிந்து கொள்வதற்காகத்தான் உருவம் அருவுருவம் அருவம்னு சொன்னேன். இப்போ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதுதான் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நான் இந்த உருவம் வர பிள்ளையார் முருகன் பிள்ளையார் முருகன் சிவலிங்கம் உடனே நான் மாறி யோசிச்சேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓமையா, நன்றி ஐயா. நல்லது, நல்லது ஐயா. ஐயா ஐயா அப்ப அந்த அருவத்துக்கு ஆகாயத்தை உதாரணமா வச்சுக்கலாங்களா? உருவம் இல்லாத தன்மை கேக்குறேன். இல்லைம்மா, அது அதை விட மேலானதும்மா. ஆகாச தத்துவத்தோடு வைக்க முடியாது. ஏன்னா ஆகாசம் என்று கூட பஞ்சபூதத்தில் ஒன்று தான் உங்களுக்கு, சரிங்களா? அதுவும் அந்த இறையிடத்தில் ஒடுங்கித்தான் போகும் இந்த இடத்துல. அதையும் நம்ம அதாவது மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று இறைவனுடைய ஆற்றல். அம்மா இறைவனுடைய ஆற்றல், அருள், இறைவனுடைய தன்மை, உருவம், இது எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ ஆகாசம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கே, அப்போ இதுதான் இறைவனாம் கிட்ட இல்லை, அதையினும் மேலானது இந்த இடத்துல. ஏன்னால் இந்த ஆகாச தத்துவம் இறைவனிடத்திலே தான் சென்று ஒடுங்கி போகும். அப்போ இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய ஆகாசம் வெற்றிடமே இறைவனிடத்தில் போய் ஒடுங்கி போகும்னா அது எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு அறிவியல் ரீதியாக கருத்துளைன்னு சொல்லுவாங்க, பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைங்களா? எந்த அண்டம் உலகம் எல்லாமே அதுக்குள்ளே போய் தான் ஒடுங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சயின்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. வெளிச்சம் உள்ளே சென்றால் கூட அது வெளியே வருவதே இல்லையாமா, அதை கூட தனக்குள் ஒடுக்கிக் கொள்கின்றது அப்படின்றது அறிவியல் சொல்கிறாங்க இன்றைக்கி, இல்லைங்களா? அது கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். அப்போ அறிவியல் ரீதியாக கொஞ்சம் உங்களால் புரிஞ்சுக்கும். சரி, நன்றி.